சேனக்கிழங்கு சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ சேனக்கிழங்கு எடுத்துங்க. தோலெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக தண்ணியில் கழுவிட்டுங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறோமுங்க. இப்போ பொடியெல்லாம் போட்டு கலக்கலாமுங்க. ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாமுங்க. ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாமுங்க. மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாமுங்க. எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கலாமுங்க. தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் எல்லாமே கலக்கலாம். தண்ணி ஊற்றினா அப்புறமேட்டு சில்லி நல்லா வராது. தண்ணி ஊற்றாமல் கலக்கணுமுங்க. ஏற்கனவே அந்த கிழங்குல வந்து நப்பாக இருக்குங்க, ஈரமாக இருக்கும். அதனால் இப்படியே கலக்கலாமுங்க. தண்ணியும் ஊற்றக்கூடாதுங்க. பாருங்கள், கொஞ்சம் வரன்னு இருக்குதுங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாமுங்க. நம்ம தண்ணி தெளிச்சிங்கன்னா அப்புறம் போட முடியாதுங்க, ஒட்டாது அப்புறம் கிழங்குல. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாமுங்க. தாங்க அவ்வளோதாங்க, கலக்கியாச்சுங்க. நீங்கள் கலக்கிட்டு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தெளித்து போட்டுக்குங்க. இல்லைன்னா தண்ணியும் ஊற்றாதே பெசரிக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி விழுதுங்க. சில்லி கலக்கினதே சில்லி போட்டுற வேணுமுங்க. வச்சுருந்தா ரொம்ப தண்ணி விட்டுருமுங்க, அப்புறம் சில்லி போட முடியாது. சேனக்கிழங்கு கலக்கினதையுமே சில்லி போட்டுற வேணுமுங்க. அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ சேனக்கிழங்கு ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாமுங்க. போட்டதையும் கழிச்சிடாதீங்க. ஒரு நிமிஷம் ஆன பிறகு கலைங்க, இல்லைன்னா அப்புறம் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். பாருங்கள், வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாமுங்க. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. மறுபடியும் போட்டுக்கலாமுங்க. பாருங்கள், மறுபடியும் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், சேனக்கிழங்கு சில்லி உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. புளி சாதத்துக்குங்க, எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமுங்க, சூப்பராக இருக்குமுங்க. இது சாயந்தரம் நேரம் ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவும் சாப்பிட்லாமுங்க.
பாருங்கள், சேனக்கிழங்கு சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.